This morning we saw the first part of Christian race. இந்த காலையில் கிறிஸ்தவ ஓட்டம் என்பதை குறித்து காலையில் நாம் பார்த்தோம். So many things we saw how this Christian life is a race. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம். So dear people, in this race, God has given us the rules of it as how to run this race to be victorious. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படிக்கு ஆண்டவர் இந்த ஓட்டத்தை ஓடும்படியான காரியத்தில் நமக்கு பல ஆவிக்குரிய சத்தியங்களை காரியங்களை வைத்திருக்கிறார். Not everyone who run the race gets the prize. ஓடுகிற எல்லாருமே பரிசுகளை பெறுகிறதில்லை. சப்போஸ் there is a race, ஒருவேளை ஒரு ஓட்டம் இருந்தால், if 10 people are running, ஒரு 10 பேர் ஓடுறாங்கன்னா, not all the people get the prize. எல்லாருமே அந்த பரிசுகளை வெல்லுவதில்லை. So the Bible says that we must run the race to get the prize. அந்த பரிசை வெல்லும்படியாக நாம் ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Otherwise, the participation in the race is of no use. இல்லைன்னா நமது ஓட்ட பந்தயத்தில் பங்கு பெற்று பிரயோஜனமே இல்லைங்க. Dear people, even in the Christian race, கிறிஸ்தவ ஓட்டத்தில் கூட it appears many people are running. நிறைய பேர் ஓடிட்டுருக்க மாதிரி தெரியுது இல்லை? So many churches, நிறைய சபைகள், so many teachings, பலவிதமான போதனைகள், so many different kinds of things in this so-called Christian race. இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் பலவிதமான காரியங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். பட் am I running the race to get the prize? அப்போ அந்த வெகுமதியை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஓடுகிறேனா? அதுதான் முக்கியம். It is not merely being in the race. அந்த ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறது முக்கியமில்லை. But do I run the race to get the prize? நான் அந்த வெகுமதியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிறேனா? Is this race is truly a winning race or a defeated race? இது ஒரு ஜெயிக்கிற ஓட்டமாக இருக்குதா அல்லது தோக்கிற ஓட்டமாக இருக்கா? Many people truly running, but they don't run to not to get the prize, but at the most at the end defeated. நிறைய பேர் அந்த ஓட்டத்தை ஓடுறாங்க, ஆனால் அந்த ப்ரைஸை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிறது இல்லை. வேதம் என்ன சொல்லுது? சென்ட் பால் ரைட்ஸில் he writes, பெற்றுக்கொள்ளத்தாக்க ஓடுங்கள். So how could I run this race in order to win? அப்போ நான் வெற்றியோடு ஓடும்படியாக இந்த ஓட்டத்தை நான் எப்படி ஓட வேண்டும்? This morning we saw 6 points. இந்த காலையில் நம்ம 6 காரியங்களை பார்த்தோம். Dear people, from Hebrews 12th chapter, எபிரேயர் 12வது அதிகாரத்தில் this author writes, there are so many things around you to retard your race. இந்த ஓட்டத்தை தடை செய்யும்படியாக
பல காரியங்கள் இருக்கின்றன. தட்ஸ் வை he says in Hebrew 12th chapter, he writes, there are so many things compassed about, wherefore seeing we also are compassed about. நிறைய காரியம் இருக்கு ஓடுகிறது. So many good things are there. அநேக நல்ல காரியங்கள். We see how many faithful people, in spite of their difficulties, troubles, problems, they run the race and finish it victoriously. நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் எவ்வளோ கஷ்டங்கள், போராட்டங்கள், நெருக்கங்களின் மத்தியில் ஓடி வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். But so many people are running but they are defeated. ஆனால் அநேகர் ஓடுறாங்க, ஆனால் அல்டிமேட்டாக கடைசியில் they don't receive the prize. அந்த முடிவின் வெற்றியின் கிரீடத்தை பெறுவதில்லை. பவுல் சொல்கிறார் இல்லைங்களா, வாட் இஸ் திஸ் crown? The கிரீடம் என்ன என்பது accomplished. Dear people, Christian life is truly, on the one side it's very easy. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு பக்கம் ரொம்ப சுலபமானது. This morning we saw that points. How could this be easy? But we see this evening the difficult part of it. இப்போ இந்த மாலையில் அதனுடைய கஷ்டமான பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். So there are so many things compassed about, சூழ்ந்து கொண்டிருக்கிற பல காரியங்கள். So many things. Nobody can escape from this. இல்லை, யாருமே இதிலிருந்து விலக முடியாது. You can't keep yourself aloof from the things which are compassed about. உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பல காரியங்களை விட்டு நீ விலக முடியாது. So many problems, people around you, உன்னை சுற்றி இருக்கிற மக்கள், the society, சமுதாயம், the things that are going on in the world, உலகத்தில் போய் கொண்டிருக்கிற காரியங்கள், ஈவன் your own family members, குடும்ப மக்கள், your own children, பிள்ளைகள், your own husband, wife, கணவன் மனைவி, father, mother, relatives, சொந்தக்காரர்கள். So many things are around you which are really attacking you, உன்னை பாதிக்கிறது. In so many ways you are being affected by that. அதன் மூலமாக நீ அநேக சமயங்களில் பாதிக்கப்படுகிறாய். So many things which you ought to meet out. நீ சந்திக்க வேண்டிய பல காரியங்கள். Probably financial crisis, பொருள் ரீதியான பிரச்சனை, unexpected problems in the family, குடும்பங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள், unexpected diseases, வியாதிகள். This morning we saw how there are so many challenges in life. அநேக வாழ்க்கையில் சவால்கள் இருக்க செய்கிறது. The Bible says they are heavy weights. So the second thing we see is வலுவான பால பாரங்கள். So many weights are there pulling you down. You see, the people who run the race, ஓட்டத்தை ஓடுகிறவர்கள், they will have light dresses, not heavy dresses. ரொம்ப இலகுவான உடைகளை தான் உடுத்தி கொள்வார்கள். பாரமான, ஏன்னா பிகாஸ் they have to compete. Is a race, இது ஓட்டம், it's a race of life, வாழ்க்கையினுடைய ஓட்டம். It's a race which determines your eternity, நித்தியத்தை குறிக்கிற ஒரு ஓட்டம்.
So you must make yourself as light as of your clothing. உன்னுடைய அந்த உடைகளெல்லாம் இலகுவாக இருக்க வேண்டும் என்று நீ முயற்சிப்பது அவசியம். Because there are things which are always pulling you back. உன்னை பின்னால் இழுக்கும்படியான காரியங்கள் இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். So the Lord has said, ஆண்டவர் சொல்லியிருக்கார், these are heavy weights. அதான் பைபிள் சொல்லுது, 2 காரியங்களை சொல்கிறார். உன்னை பின்னுக்கு இழுக்கும்படியான 2 things, many heavy weights. Dear people, many times when we are saddened, we feel heaviness in our heart. ஒரு துயரமான ஒரு காரியத்தை சந்திக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு பாரம் இருக்கிறதை போல காணப்படுகிறோம். பட் do you think that you can tackle that on your own? அந்த காரியத்தை நீ சமாளித்து கொண்டு போகலான்னு நினைக்கிறையா? That is the foolishness of ours. அதான் நம்ம செய்யக்கூடிய மதியனமான காரியம். When you try it, you will make it more complicated. நீ முயற்சிக்கும் பொழுது அதை இன்னுமாக பாரப்படுத்திடுவாய், இன்னும் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளுவாய். That's why God has said, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, all ye heavy laden, come unto me, என்னிடத்தில் வாருங்கள். Cast all your care upon him, for he careth for you. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். Dear people, one thing, when I was a student, when I was carrying lot of heavy weights, அநேக பாரங்கள், uncertainty about the future, எதிர்காலத்தை குறித்த காரியத்தில் நிச்சயமில்லை. will I finish my course or not? என்னுடைய கோர்ஸை முடிப்பேனா என்னவே தெரியாது. sometimes I don't know, I didn't know as where will come the money for my next meal. அடுத்த ஆகாரத்துக்கு எனக்கு எங்கேருந்து காசு வரும்னு எனக்கு தெரியாது. and because I got failed many times, பல வேளைகளில் என்னுடைய பரீட்சைகளை தோற்று போனதுனால, many people look down upon me. என்னை பார்த்து அநேகர் பழக்க தெரியாத ஒரு மனுஷன், I have to bear the shame, நிந்தை. So many things were there. But dear people, I had a small wooden blanket. ஒரு சின்ன ஒரு மரத்தில் எழுதினது, he is able, அவர் வல்லவராக இருக்கிறார். he is able to take care of my problems. என்னுடைய பிரச்சனைகளை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். he is able to take care of my future. என்னுடைய எதிர்காலத்தை குறித்த காரியத்தில் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். he is able. இந்த 3 வார்த்தை தான். But dear people, I was strengthened by that verse. அந்த வசனத்தினால் அதிகமாக பலப்படுத்தப்பட்டேன். whenever I was troubled, பிரச்சனையெல்லாம் வந்த பொழுது, I was able to look at that verse. அந்த வசனத்தை நோக்கி பார்த்தேன். I believed it. அதை நான் நம்பினேன். After so many years, now I could see how God brought me out through in all the things. பல வருஷங்கள் கழித்து என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவள் எல்லாவற்றிலும் எப்படி வெளியே கொண்டு வந்தார். he is able, அவர் வல்லவராக இருக்கிறார். Dear people, really speaking, many people are like Martha. மார்த்தால போல தான் நம்ம
அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஈவன் தோ தே ஆர் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட ஜீசஸ் செட், மார்த்தா மார்த்தா, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். You are worrying a lot. You are troubled. Dear people, in this race, if you want to get the prize, if you want to finish this race victoriously, இந்த ஓட்டத்தில் நீ வெற்றியாய் உன்னுடைய வாழ்க்கையை முடிக்கணும்னா, அந்த ஜீவ கிரீடத்தை நீ பெறணும்னா ஒரு காரியம் தேவை. Cast all your care upon him. அவரிடத்தில் கொடுத்துரு. Not only in those days, அந்த நாட்களில் மாத்திரம் அல்ல, ஈவன் now, இப்பவும் சரி, ஈவன் டுடே, இப்பவும் சரி. வாட் ஐ டூ, நான் என்ன செய்கிறேன்? லார்ட், யூ டேக் கேர் ஆஃப் திஸ். நீர் இதை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ, எனக்கு செய்யப்படி தெரியாது. Many times I have learned lessons in which when I tried to do it on my own, there were more confusions. நான் என்னுடைய சொந்த முயற்சியினால் செய்ய பார்க்கும் பொழுது இன்னும் குழப்பம்தான் வருது. Dear people, if you want to run this race properly, இந்த ஓட்டத்தை நீ சரியாக ஓடணுன்னா learn this lesson. இந்த பாடத்தை கற்றுக்கோ. Give it all to God. தேவனிடத்தில் கொடுத்துரு. And see how God wonderfully works. ஆண்டவர் எப்படி அழகாக உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார் என்பதை நீ பார். I am afraid many of your problems are, உங்களில் அநேகருடைய பிரச்சனை என்னென்னா, you try on your own instead of handling it to God. ஆண்டவரிடத்தில் கொடுக்கிறது பதிலாக நீயே அதை எப்படியாகலும் செய்யணும்னு முயற்சி பண்ணுற. ஸோ யூ கெட் இன் டு மோர் டென்ஷன், அதிகமாக டென்ஷன் ஆகிற, மோர் பிட்டர்னஸ், கசப்பு, மோர் ஆங்கர், அதிகமான கோபம், மோர் ஃப்ரஸ்ட்ரேஷன், நீ ரொம்ப சலிச்சு போகிற, மோர் செல்ஃப் பிட்டி, அநேக சுய பரிதாபம், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எஸ், மார்த்தா ஹேட் செல்ஃப் பிட்டி. மார்த்தா சுய பரிதாபம். ஜீசஸ் இஸ் எட், லார்ட் டோன்ட் யூ கேர், கவலைப்படுறது, நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கனே. Dear people, you are not wise. நீ ஞானமாக இல்லை, you are unwise. ஞானம் இல்லாமல் இருக்க. You could not believe God. ஆண்டவரை உன்னால் நம்ப முடியல. You could not trust that God can take care of you. ஆண்டவர் அதை பொறுப்படுத்தி கொள்ள முடியுங்கிறத உன்னால் விளங்கி கொள்ள முடியலை. I tell you another thing. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். It is God who brought this trouble in your life. இந்த கஷ்டத்தை கொண்டு வந்ததே ஆண்டவர் தான். அவர்கிட்ட நீ கொடுக்காம நீ ட்ரை பண்ணும் பொழுது, when you try on your own, எதுக்காக கஷ்டம்? Why difficulties? Dear people, what the psalmist say, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். I learned thy truth because I suffered. ஆண்டவர் நல்லா இருக்கும்போது நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம். We will never seek God when everything is all right, இல்லை? So God only allowed these things in your life. ஆண்டவர் தான் இந்த பிரச்சனையை வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கு. ஆண்டவர் மட்டும்தான் சரிப்படுத்த முடியும். God only can solve it. But when you try, you will end up in more and more confusion. இன்னும் அதிகமான குழப்பம். You may accomplish, but
the things that you suffered. இவரெல்லாம் சாதிக்கிற மாதிரி இருக்கலாம். But dear people, unless God builds, ஆண்டவர் கட்டலைன்னா, இன்றைக்கி தெரிஞ்சுக்குங்க, you may try to build your life, உன் வாழ்க்கையை கட்டலாம், with your money, with your knowledge, with your intelligence, with anything that you have. நீ வச்சிருக்கிற பணத்தை கொண்டு, அறிவை கொண்டு, ஞானத்தை, எது வேணாலும் கட்டு. கர்த்தர் வீட்டை கட்டலைன்னா அது நிலைச்சிருக்காதுங்க. இட் won't endure. It will never endure, dear people. அதுதான் ப்ராப்ளமே. நீ போட்டு வாழ்க்கையை கசக்கி கொண்டிருக்கிறாய். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு பிரச்சனை, வலுவான பாரம். மூன்றாவது, நெருங்கி நிற்கிற பல வீழ்த்தும் பாவங்கள், sins which easily beset us. உனக்கே தெரியும் சில பாவங்கள் உன்னை சீக்கிரம் வீழ்த்திடுது. Some sins very quickly beset you. அப்போ உன்னை நிலைகுற மாற்ற செய்யுது. பெரிய பாவம் இல்லை, இட்ஸ் நாட் a big sins. ஆங்கர், கோபம், bitterness, கசப்பு, jealousy, பொறாமை. சில பாவம் உன்னை சீக்கிரமாக விழத்தலையுது, உனக்கு தெரியும். For some people there are some other sins, சில பாவங்கள் very quickly you are falling again and again and again in this. நீ மறுபடியும் இதில் தான் விழுந்துடுற. Unfaith, அவிசுவாசம், not able to believe God, தேவனை நம்ப முடிகிறதில்ல, not able to honor God, ஆண்டவரை கனப்படுத்த உன்னால் முடிகிறதில்ல. So quickly the devil triples, உன்னை சீக்கிரம் அப்படியே நிலை தடுமாற செஞ்சிடறான். எவ்வளோ சத்தியத்தை கேட்டாலும், in spite of hearing messages, you are truly beset. ரொம்ப சீக்கிரம் இந்த பேலன்ஸ் போயிடுது. யூ லூஸ் த பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் சமநிலை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a பியூட்டிஃபுல் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை. when God builds your life, வாழ்க்கை ஆண்டவர் கட்டும் பொழுது, he does it in a best way. அவர் சிறந்த வழியில் கட்டுறார். பல பாவங்கள் ஒருவேளை உனக்கு தெரியும், இந்த பாவம் உனக்கு சீக்கிரம், ஒருவேளை பைபிள், you may not be able to read the Bible, you may not be able to pray. You know that we have to read the Bible and meditate. Meditation, தேவனுடைய வார்த்தை தியானிக்கிறது. You say, I don't have time, எனக்கு நேரம் இல்லை. You don't read the Bible, வேத வாசிக்க, you don't meditate on it, தியானம் பண்ணுறதில்ல, you don't pray, ஜெபிக்கிறதில்ல. Very quickly you are besetting yourself away from God. ஆண்டவரை விட்டு நீ அப்படியே கொஞ்சம் விலகி போயிடுற. You think that you don't have time, நேரம் இல்லை. You give priority to the things of the world, உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. அங்கே ஓடுற, இங்கே ஓடுற, you run here and there. Dear people, there are so many things which beset us. இல்லை, லைஃப்பில் ரொம்ப சீக்கிரம் நம்மளை இவ்வளோ காரியங்கள் நம்மளை விழத்தண்ணுகிறது. உனக்கு தெரியும், ஆண்டவரோட ஒரு சரியான உறவு, a right relationship with God. What is the thing? Is it the covetousness, பொருளாசையா? பணத்தின் மேலே உனக்கு முக்கியத்துவமா? Dear people, there are so many things which beset you. You know what is the thing which keeps you away from God. ஆண்டவரிடத்திலிருந்து உன்னை எது விலக்கி வைக்கிறதுங்கிறது உனக்கு தெரியும். But are you able to have the determination that I should be right with God and not allowing these things to beset me? நான் ஆண்டவரோடு சரியான ஒரு உறவு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை எனக்கு தேவை. என்னை இது வீழ்த்துது, என்னை விழத்தள்ளுது. Probably you may not be interested in reading the Bible in prayer because you have no victory over
your own mobile phone, things seeing, மொபைல் ஃபோனில் பார்க்குறதுல உனக்கு வெற்றி இல்லாமல் இருக்கலாம். You spend more time on the mobile phone. Dear people, having godly parents is a blessing. ஒரு தெய்வ பக்தி உள்ள பெற்றோர்களை பெற்றிருப்பது பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதங்க. But if you are not setting a good example in following God faithfully, ஆண்டவரை உண்மையாக பின்பற்றுகிற உண்மையான பெற்றோர்களாக நீங்கள் இல்லைன்னா, it will affect your children. பிள்ளைகளை பாதிக்கும். You may try to build their lives with money and so many things. பணத்தை வச்சு அதெல்லாம் அவங்க வாழ்க்கையை கட்ட நீங்கள் பார்க்கலாம். But dear people, unless God builds, தேவன் கட்டலைன்னா அது மணல் மேலே தான் கட்டுறோம். We build on the sand, it will tumble at any time. அது எந்த நேரத்தில் வேணாலும் விழுந்து முடிந்தும் அழிந்து விடும். அது உனக்கு தெரியும் என்ன காரணம் என்ன, என் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக ஆண்டவரோடு நான் நல்ல உறவு கொள்ளாமல் வாழ்கிறதை காரணம் என்ன பாவம், அதை நீ சரிபடுத்த ஆயத்தமாக இல்லைன்னா, if you are not willing to set it right, you will continue in the same state in which you are. நீ இருக்கிற நிலையில் எப்படியே போயிட்டே இருப்ப. Some people they would have got very much interest in the things of God. அவனுடைய காரியங்களை ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பாங்க. பட் now, ஆனால் இப்போ they lost the first love. அந்த அன்பை இழந்துட்டாங்க. they lost it. இப்போ இல்லை. what may they must do? என்ன செய்யணும்? இனி என்ன நிலைமையில் விழுந்தா என்ன எழுக்கணும். you must rise up again. the devil will try to deceive you. So that is dangerous. One thing on the side, there's so many weights, and the other thing sins. And the fourth thing, விசுவாசத்தை துவக்கினவர். Dear people, the whole Bible, the theologyல நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். I would like to join both the fourth and fifth. அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும், the one who started faith in you, the one who will complete the faith in you. You see, dear people, turn with me Ephesians first chapter. எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Ephesians first chapter. Here God, the triune God, இந்த திரித்துவ தேவன், the Father, the Son and the Holy Spirit, இந்த பரிசுத்த ஆவியானவர், the Bible says there is an eternal counsel, நித்தியமான ஒரு ஆலோசனையின்படியாக, according to the counsel. So before creating everything in the world, the universe, இந்த உலகம் எல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்பாகவே, Bible says there was a counsel between the triune God. இந்த திரித்துவ தேவன் இட்டர்னல் கவுன்சில், நித்தியமான ஆலோசனை என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் he proposed, அவர் ஏற்கனவே தீர்மானிச்சிருக்கார். It is according to the counsel of God, தேவனுடைய தீர்மானத்தின்படியே சகலத்தையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி என்று நாம் வாசிக்கிறோம். According to the
counsel. So God has counseled before the foundation of the world. இந்த உலகம் உண்டாகிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஒரு நித்தியமான திட்டத்தை அவர் திட்டமிட்டு, பிதாவானவர். ஆக்சுவலாக இந்த தியாலஜியில் நம்ம ரொம்ப இதை அதிகமாக படிக்கிறோங்க இந்த டிப்ளமோ கோர்ஸில். பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே அக்கார்டிங் டு த கவுன்சில் ஆஃப் காட், அவர் என்ன பண்ணியிருக்காரு? சம் பீப்புள் ஹேஸ் சோசன். இசை ஆண்டவர் சில மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எபேசியன்ஸ் 1st chapter, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, having predestinated us unto the adoption of children. அதாவது இந்த உலகம் உண்டாக்குன்பாகவே, see how great this God is. யோசனை பண்ணி பாருங்க. Before creating the world, உலகம், creating the sun, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்பாகவே He already selected His people. அவங்களை அவர் தெரிந்து கொண்டார். அதான் வேதம் சொல்லுது. உலகம் உண்டாகுவதற்கு முன்பாகவே அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தின்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலே இந்த உலகத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்களை பிதாவானவர் தெரிந்து கொண்டார். Because we don't have much time, God has chosen some people and they determined that these people only will be saved. இவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க, மற்றவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். இப்போ ஏன் we preach the gospel, சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? Some people hold the truth, சத்தியத்தை பிடிச்சு கொள்கிறாங்க. they live in fellowship with God, தேவனோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை. they live a life of fulfillment of joy in the Lord. ஆண்டவருக்குள்ள ஒரு சந்தோஷமாக அவங்க வாழ முடிகிறது. ஏன்? they are the people who are chosen of the Lord. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவர்கள். அவங்க வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அப்படி அந்த 5வது வசனத்தில், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. their life brings glory to God. அவங்க வாழ்க்கை எப்படின்னா ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருங்களாம். their life will be an example of a Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு முன்மாதிரியாக இருக்கும். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். God has chosen as sons and daughters. ஒரு ஆணுடைய பிள்ளை இந்த உலகத்தில் ஒரு தரித்திரன் அல்ல. He is not a pauper. He lives like a son and daughter of this very God. ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய குமாரனாக குமாரத்தியாக வாழக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். இதை அவங்க முன்குறித்தது மாத்திரம் அல்ல. not only has chosen, he works in them. அவர்களுக்குள்ளாக கிரியை செய்கிறார். so the Father has chosen the people. பிதாவானவர் மக்களை தெரிந்து கொண்டார். the Son said, இந்த கவுன்சில் அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க. பிதா குமாரன் பரிசு according to the counsel of God. So the Son says, I will go and die
for the people whom you have chosen. யாருக்காக, யாரை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்களோ அவர்களுக்காக நான் மரிக்கிறேன். So the Son accepted to come as a man and to die for his people. அவை குமாரனானவர் தம்முடைய மக்களுக்காக மரிக்கும்படியாக அந்த உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டார். He has taken that. He has taken the place of the chosen people. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய இடத்தை அவர் தெரிந்து கொண்டார். It's a shame, வெட்கமான, he has to be crucified, சிலுவையில் அறையணும். But happily he has taken that place. அந்த இடத்தை தெரிந்து கொண்டார். In Isaiah 53 we see, ஏசாயா 53 the sufferings of Jesus, இயேசுவின் பாடுகளை குறித்து நாம் பார்க்குறோம் இல்லை? யோவான் 17 John 17, so the Father has chosen, what did the Son did? இயேசு குமாரன் என்ன செய்தார்? ஆண்டவர் என்ன பண்ணார்? He died for their sins. அவங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார். Dear people, this God's plan is eternal, நித்தியமான plan, glorious plan. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், when he is about to finish his time in the world, இந்த உலகத்தில் முடிக்கும் பொழுது அவர் எப்படி ஜெபம் பண்ணார்? John 17 அங்கே எப்படி ஜெபம் பண்ணுறார் பாருங்க. அங்கே அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தவர். ஏன்னா நமக்கு ரொம்ப நேரம் இல்லாதனால இங்கே அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா 6வது வசனத்தில் 6th verse, I have manifested thy name unto the men which thou gavest me out of the world. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். மற்றவங்களுக்கு அவர் வெளிப்படுத்தலை. Dear people, don't think that all will be saved. All Christians will be saved. எல்லா கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. Jesus said, Lord, I have revealed myself. என்ன வெளிப்படுத்தின? யாருக்கு? நீங்கள் தெரிந்தெடுத்து கொடுத்தவர்களுக்கு தான். Jesus came and revealed only to the people whom the Father has chosen. அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். 6th verse, நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய மமத்தை வெளிப்படுத்தின, அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். They were all, but now they have become the children of God. அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். 7வது வசனத்தில் அவங்கள பற்றி சாட்சி சொல்கிறார். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். They know that this Son of God came and died for me. எனக்காக இந்த தெய்வகுமாரன் மரித்தார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். சென்ட் பால் என்ன சொல்கிறாரு? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. He loved me and gave myself. Christian life is a personal relationship. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட உறவின் வாழ்க்கை. இயேசுங்க சொல்கிறார், I know my sheep. என்னுடைய ஆடுகள் எனக்கு தெரியும். They know me and I am known by them. என்ன அவங்களுக்கு தெரியும்? அவங்கள எனக்கு தெரியும். Dear people, this is the true life of faith. இதுதான் உண்மையான விசுவாச வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் 8வது வசனத்தில் பாருங்கள், நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீரை அனுப்பீர் என்று they for I have given unto them the words
which thou gavest me, and thou have received them, and have known surely that I came out from thee, and they have believed that thou didst send me. ஆண்டவரே, இப்போ அவங்கள என்ன விசுவாசிக்கிறாங்க. நான் உம்மிடத்திலிருந்து வந்தேங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். ஐ ஹாவ் கம் இன் திஸ் வேர்ல்ட் ஃப்ரம் த ஃபாதர் டு டை ஃபார் தேம். அவர்களுக்காக மரித்தார். அருமையானே, those who are chosen by the Father alone will be saved in the world. உலகத்தில் பிதாவானவர் யாரை தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவார்கள். The others will never be saved. ரட்சிக்கப்பட மாட்டாங்க. They may have a form of religion. ஒரு விதமான பக்தி இருக்கலாம், பட் they will never come into the true faith. இந்த உண்மையான விசுவாசத்துக்குள்ளே வரமாட்டாங்க. இந்த இடத்துல அவர் சொல்கிறார் பாருங்க, நீர் என்னை அனுப்பினார் என்று விசுவாசித்திருக்கார். தட் இஸ் ட்ரூ ஃபெய்த். அந்த விசுவாசத்தை யார் உனக்குள்ளே துவைக்கினார்? ஜீசஸ் said, you have not chosen me. என்ன நீ தெரிந்து கொள்ளலை? I have chosen you. The Father has chosen you. What a glorious thing, இல்லை? நான் ரட்சிக்கப்பட்டவங்கிறத விட என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு காரியம், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஐ எம் சோசன் ஆஃப் த லார்ட். அதுதான் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நான் ரட்சிக்கப்பட்டங்கிறத விட ஐ எம் சோசன் ஆஃப் த லார்ட். தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஆத்துமா. கேன் யூ சே லைக் தட்? அது உன்னால் சொல்ல முடியுமா? அதுமாதிரி இதை எப்படி ஆண்டவர் செய்கிறார்? இங்கே ஆண்டவர் சொல்கிறார் 9ஆம் வசனத்தில், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் ஜெபம் பண்ணுறார், லார்ட் sanctify them with the truth. சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தப்படுத்தும். as I am not of the world. நான் உலகத்தின் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார் அல்ல. they are not of the world. John 17 சொல்கிறார்ல. Dear people, they know you personally. உன்னை தனியாக அவருக்கு தெரியும். They know you are difficult. உன்னுடைய கஷ்டங்கள், they know everything of you. எனக்கு தெரியும். real that is the saving. அங்கே அதுதான் அந்த விசுவாசத்தை துவக்கிறங்கிறது. இப்போ நிறைய பேர் என்ன கஷ்டம் வந்தால், if there is some difficulties, I believe God, not some numbers நம்புகிறேன், இந்த கஷ்டத்தை நீக்குவார். No, saving faith is different. ஆகவே அவர் சொன்னார், நான் உலகத்துக்காக வேண்டலை. I am not praying for all the people in the world. God is not interested in all the people of the world. As a savior, ஒரு இரட்சகராக பொதுவான கிருபையை கொடுக்கிறார். காமன் கிரேஸ், ஒரு சிருஷ்டிகராக கொடுக்கிறார். உனக்கு உடுத்துகிறார், ஆகாரத்தை கொடுக்கிறார், நல்ல வேலையை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், பல காரியங்களை கொடுக்கிறார். God gives so many things. Maybe good job, maybe good health, maybe so many. It's all common grace, பொதுவான கிருபை. ஆனால் ஸ்பெஷல் கிரேஸ், விசேஷித்த கிருபை, ஃபெய்த். ஆகவே உன் வாழ்க்கையில் அவர் ஆரம்பிச்சிருந்திருந்தால், if God would have started it, he will finish it. அதை நிறைவேற்றுவார். அதுதான் ஒரு உண்மையான விசுவாசம். ஸோ அதை எப்படி இப்போ பண்ணுறாரு? ஜீசஸ் டைட் அண்ட் வென்ட் பேக். இயேசு மரித்து போயிட்டார். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு? இப்போ யார்? பரிசுத்த ஆவியானவர், த ஹோலி ஸ்பிரிட். ஹீ இன் த கவுன்சில், அந்த ஆலோசனையில், ஐ வில் அப்ளை த redemption in the hearts of people. The redemption of Jesus. இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த ரட்சிப்பின் காரியத்தை ஆத்துமாக்களில் நான் நிறைவேற்றுவேன். அவங்க ஆத்துமாவை நான் உயிர்ப்பிப்பேன். அப்போ இன்றைக்கி யார் செயல் வயசு? த ஹோலி ஸ்பிரிட். அதுதான் எபேசியர் நெருங்க போங்க. நான் முடிக்கிறதுக்கு முன்னால் அந்த எபேசியரில் நீங்கள் வந்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில் அதுதான் பார்க்குறோம். ஆவியானவர் என்ன பண்ணுறாரு?
நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். அதனால தான் ஒரு காலத்தில் நீங்கள் அப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்க. யூ ஹவ் லிவ் டிஃப்ரெண்ட்லி, பட் நவ் யூ ஆர் டிஃப்ரெண்ட். வித்தியாசமாக இருக்கிற பாருங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் 1வது வசனம் 2:1 மரித்தவர்களாக இங்கே உங்களை உயிர்ப்பித்தார். God has quickened you. I was not a man that I never thought that I will become a Christian. கிறிஸ்தவன் ஆவன் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஸோ how it happened in my life? என் வாழ்க்கையில் எப்படி நடந்தது? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் you never thought that you would have become a Christian. கிறிஸ்தவனாக மாறுவேன் எண்ணம் கூட இருந்திருக்கும். How God started. God has started. He is a great God. அவர் பெரிய ஒரு தேவன். உலகம் உண்டாக்கும்பாகவே அவர் எல்லாத்தையும் திட்டமிட்டிருக்கிறார். He has appointed, planned everything. அப்போ நீங்கள் கேட்கலாம், why should you preach? ஏன் பிரசங்கம் பண்ணுறீங்க? Through this word, இந்த வசனத்தின் மூலமாக Spirit of God speaks to the person whom He has chosen. அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களை உயிர்ப்பிக்கிறார். When St. Paul was preaching in Philippines, in the city of பிலிப்பு பட்டணத்தில், Lydia's heart was open. லிதியாவின் இருதயம் திறக்கப்பட்டது. அப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனசு மாம்சமும் விரும்பினர்களை செய்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்மளை உயிர்ப்பித்தார். we become alive, that is born again. மறுபடியும் பிறக்கிறது. இந்த 1வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். Ephesians 1st chapter 8th verse 7-8. அந்த அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. In whom we have redemption through the blood, the forgiveness of sins according to the riches of His grace. இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம், அதுதான் ரட்சிப்பு. 8வது வசனத்தில் அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். Wherein He hath abounded toward us in all wisdom and prudence. அப்போ இயேசு எனக்காக மரிச்சிட்டாரு. இப்போ He applies that power in my life. என் வாழ்க்கையில் அந்த வல்லமையை, கிருபையின் வல்லமை, the power of grace, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, for the glory of His grace. Dear people, his life is different. இப்போ வாழ்க்கை வித்தியாசமாக போச்சு. கடைசியில் பொறுமையோடு ஓட கடவோம். ஸோ டே பை டே, நாளுக்கு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? யாரை முன்குறித்தாரோ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். they become like Jesus. they become more patient. இன்னும் அதிகமான பொறுமை. they become more like Jesus. இயேசுவை போல மாறுகிறார்கள். their interest is more like for the spiritual things. ஆவிக்குரிய காரியங்களுக்கு அவர்களுடைய ஆர்வம். their interest is more for the glory of God. ஆண்டவருடைய மகிமைக்கான காரியம். Dear people, God works in the soul. தேவன் ஒரு ஆத்துமாவில் மகிமையாய் செயல்படுகிறார். அப்படிட்ட ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் இருந்தால் தான் நீ சொல்ல முடியும், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். If really God works in you, changing your nature, சுபாவத்தை மாற்றி
giving victory over sin. பாவத்தின் மேலே வெற்றி. giving victory over your burdens. பாரத்தின் மேலே வெற்றி. and your interest is more on the things of God. தேவனின் பேரில் ஆர்வம். you are getting day by day becoming more spiritual. நீ நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் போய்கொண்டே இருப்பாய். some people we see they started well, சில நல்லா ஆரம்பிச்சிருப்பாங்க, but now they are backslided. பின்னால் போயிருப்பாங்க. இட்ஸ் a dangerous sign. ஆபத்து. ஏன்னா பிகாஸ் பைபிள் என்ன சொல்லுது? உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கு. மேக் இட் சர்டன். இப்போ நான் இந்த வசனத்தை பேசுகிறேன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, யூ ஹியர் so many, பட் இட் மே நாட் டச் எனிபடி. இந்த வசனம் யாரையும் தொடாமல் கூட போகலாம். பட் இஃப் தேர் இஸ் a one person, ஒரே ஒரு நபர் whom God has chosen, தேவன் தெரிந்து கொண்டவராக இருந்தால் immediately that verse will strike. இந்த வசனத்தை அவங்க உள்ளத்தில் ஈட்டியை போல பாயும். எப்படி பாயும்? அப்போ நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா? am I a chosen person? am I able to believe God in all my circumstances? என்னுடைய எல்லா சூழ்நிலைகளில் ஆண்டவரை நம்ப முடிகிறதா? do I have desire for the things of God more? ஆவிக்குரிய காரியங்களில் எனக்கு அதிகமான வாஞ்சை இருக்கா? டே பை டே am I becoming like Jesus? இயேசுவை போல மாறுகிறேனா? am I becoming more like a person whom God speaks to me every day? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் பேசுகிற ஒரு அனுபவம் என்கிட்ட இருக்கா? is God is real to me? ஆண்டவர் எனக்கு உண்மையானவராக இருக்கிறாரா? when I face problems, பிரச்சனை சந்திக்கும் பொழுது am I able to stand firm? நல்ல நிலைக்க முடியுதா? dear people, it is your responsibility. இது உன்னுடைய பொறுப்பு. don't be satisfied or deceived. நீ ஒன்று திருப்தி அடைஞ்சிடக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது. நான் ஆண்டவருடைய நான் விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ். டெவல்ஸ் ஆல்சோ பிலீவ். பிசாசும் நம்புறான் தான். பட் ஆர் யூ ரியலி சோசன் ஆஃப் த லார்ட்? அதுதான் முக்கியம். நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டமா? ஒரே ஒரு காரியத்தை முடிக்கிறேன். சென்ட் பால் தெசலோனிக்கே நிருபத்தில் பார்த்து அவங்க இந்துவாக இருந்து கன்வெர்ட் ஆனாங்க. தே கேம் ஃப்ரம் ஹீதன் பேக்ரவுண்ட். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். டர்ன் வித் மீ ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸ். யூ மே அட்டெண்ட் த சர்ச். சபையை நீ வரலாம். யூ மே சே தட் யூ ஆர் எ பிலீவர். நீ ஒரு விசுவாசி என்ன சொல்லலாம். ஆனால் நீ உண்மையான ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபரா அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸ் 1 தெசலோனிக்கேல பவுல் என்ன சொல்கிறார்? வாட் டஸ் ஹி சே? அவர் அங்கே சொல்கிறாரு பாருங்களேன், 3வது வசனம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று நாங்கள் அறிந்து. பார்த்தீங்களா? ரிமெம்பரிங் தட் யூ ஆர் சோசன். எப்படி? 2வது வசனத்தில், தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும். விசுவாசம் இருக்குன்னு சொல்லி இல்லையே. நீங்கள் எப்படி விசுவாசத்தின் அடிப்படையில் நீ வாழ்கிறையா? ஆர் யூ லிவிங் அக்கார்டிங் டு ஃபெய்த்? உங்கள் அன்பின் பிரயாசத்தையும், டூயிங் மினிஸ்ட்ரி ஃபார் த லார்ட் வித் லவ், ஆண்டவருடைய ஊழியத்தை அன்போடு செய்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும். இந்த 3 காரியம் என்கிட்ட இருக்கா? விசுவாசத்தின் அடிப்படையில் நான் வாழ்கிற ஒரு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா? அல்லது பிரச்சனை வரும்பொழுது நான் மற்ற மக்களைப் போல வாழ்கிறேனா? என்னை பற்றி மக்கள் ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? கேன் அதர் பீப்புள் டெஸ்டிஃபை அபவுட் மை ஃபெய்த்?
Can the pastor of the church testify about my faith? சபையினுடைய போதகர் என்ற விசுவாசத்தை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? பொறுமை. பொறுமைன்னு என்னென்னா meekness in submitting to God. ஆண்டவருக்கு உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, சரண்டர்ட் லைஃப். அதுதான் பொறுமை. ஜீவபலியாக ஒப்புக்கொடு. சரண்டர்ட்னா ஆண்டவரே நீரும் கம்ப்ளீட்லி சரண்டர் இல்லை. சப்போஸ் தேர் இஸ் அன் ஆப்ரேஷன் வரும் பொழுது தே கிவ் அனஸ்தீசியா, மயக்க மருந்து கொடுக்குறாங்க. கம்ப்ளீட் சரண்டர். அதுமாதிரிலே நீ ரட்சிக்கப்பட்டன்றதை விட நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபரா? ஆர் யூ சோசன் ஆஃப் த லார்ட்? ஒன்லி தோஸ் ஹூ ஆர் சோசன் வில் கோ டு ஹெவன். அதோட ஒரு நம்பர் கூட கூட்ட முடியாது. தோஸ் ஹூ ஆர் சோசன் ஆஃப் த லார்ட், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழ்க்கையில் இயேசு அவர்களுக்காக வந்து மரித்தார். ஹி ஃபினிஷ்ட் த ஒர்க் ஆஃப் சால்வேஷன். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவனுடைய அந்த நிறைவை அவங்க வாழ்க்கையில் முழுமையாய் செயல்படுத்துவார். கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். He will change you. உன்னை மாற்றுவார். He will transform you. உன்னை மறுரூபப்படுத்துவார். He will give you more faith. விசுவாசத்தை கொடுப்பார். You will be like a child of God. ஒரு ஆண்டுடைய பிள்ளையை போல நீ வாழுவாய். You will be like a king and priest. ஒரு ராஜாவை போல, ஆசாரியனை போல நீ வாழுவாய். அருமையானே, அது இல்லைன்னா, if it is not there, you are not chosen. நீ தெரிந்து கொள்ளப்படலை. நீ தான். அப்போ நான் என் வாழ்க்கையை சரிப்படுத்தணுமா? should I correct my? இல்லைன்னா கண்டிப்பாக. ஒருவேளை இப்போ நீ பேக் ஸ்லைடிங்கில் போயிட்டுருக்கலாம். யூ மே பி பேக் ஸ்லைடிங் நவ். ஒரு காலத்தில் நல்லா இருந்திருக்கலாம், விசுவாசத்தில் இருந்திருக்கலாம். இப்போ நீ பேக் ஸ்லைட் ஆகிட்ட. இப்போ நீ என்ன பண்ணணும்? வாட் ஷுட் யூ டூ? யூ மஸ்ட் ரெட்ரைட் யுவர் லைஃப். நீ வாழ்க்கையை சரிப்படுத்தணும். ரிகன்சில் வித் தேவனோட ஒப்புரவாக. இல்லைன்னா யூ மே லிவ் 100 years, 100 வருஷம் வாழலாம். பட் இஃப் யூ ஆர் நாட் சோசன் ஆஃப் த லார்ட், தேவனால் தெரிந்து கொள்ளப்படலைன்னா, the Bible says all those who are not chosen will go to hell. தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத எல்லாருமே நரகத்துக்கு தான் போவாங்க. வாழ்க்கையை நீ யோசிச்சு பார். இன்றைக்கி பல மத நம்பிக்கை இருக்குது. There is a certain kind of belief. When I was a worshipper of an idol, கல்லை கும்பிட்டு இருக்கும்போது நான் நம்பினேன், அந்த கல்லை நம்பினேன். You may believe like that, like Jesus. இயேசு அப்படி நீ நம்புகிற ஒரு நபராக இருக்கலாம். Maybe you have no living faith. அந்த விசுவாசங்கிறதுக்கு என்னென்னா சரியான பதான லிவிங் ஃபெய்த். உயிரோடு இருக்கிற ஒரு விசுவாசம். நான் உயிரோடு இருக்கிறேன், நடக்கிறேன், போகிறேன், வரேன். Your faith will reveal that you are living spiritually. You are living faithfully to as a child. அவர் ஆண்டுடைய பிள்ளை. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஒருவேளை எங்கள் வாழ்க்கையானது ஆண்டவரே, அந்த ஜீவனுள்ள விசுவாசத்தை துவக்கி அதை தொடர்ந்து அவர் கொண்டு செல்லுகிற பாதையில் செல்லாமல் இன்றைக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாழுகிற ஒரு வாழ்க்கை என்பது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு வாழ்க்கை. அது ஒரு மத நம்பிக்கை ஆண்டவரே. அந்த வாழ்க்கையில் ஜீவன் இல்லை, அந்த வாழ்க்கையில் துடிப்பில்லை, அந்த வாழ்க்கையில் தேவனோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை இல்லை, அந்த வாழ்க்கையினுடைய சவால்களை சந்திக்கக்கூடிய தைரியம் இல்லை. அந்த வாழ்க்கை ஒரு தோற்று போன ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, இப்படி நாங்கள் தோற்று போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? ஒருவேளை நாங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை சாதிச்சிடலாம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை முடியும் பொழுது
நாங்கள் ஆண்டவரை ஆண்டவருடைய பிள்ளை இல்லாமல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக வாழாமல், என்ன ஆண்டவரே, உலகம் உண்டாக்குன்பாகவே நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர், அந்த தெரிந்து கொண்டவர்கள் எப்படி வாழுவார்கள் என்பதை நம்முடைய வேதத்தில் சொல்லியிருக்கிறீர். அவர்களுக்காக மாத்திரமே நீர் ஆண்டவரை மரித்தீர். அவர்களுக்கு மாத்திரமே அந்த பாவ மன்னிப்பும் மீட்டும் நம்பிக்கையும் வரும். அவர்கள் மாத்திரமே ஜீவனுள்ள விசுவாசத்தோடு மரிப்பார்கள். அவர்கள் மாத்திரமே அந்த ஜீவனுள்ள விசுவாசத்தை மரிக்கிறதுனால அந்த ஜீவனுள்ள விசுவாசத்தோடு மோட்ச ராஜ்யத்துக்கு போவார்கள். மற்றவர்கள் வெறுமையான ஒரு நம்பிக்கையோடு இயேசுவை மற்ற மத நம்பிக்கையில் பின்பற்றினதைப் போல நம்பி மரிக்கும் பொழுது ஜீவனுள்ள விசுவாசம் இல்லை. ஏன்னா அதை ஆண்டவர் துவக்கலை. இவங்களாகவே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. ஆனால் முடிவு ஆண்டவரே பயங்கரமானது. கர்த்தாவே நீர் பேசும். ஏன்னா இந்த வாழ்க்கை எவ்வளோதான் வாழ்ந்தாலும், ஒருவேளை ஆண்டவரே உலக வாழ்க்கையில் நாங்கள் இவ்வளோ ஒரு நம்பிக்கையில்லாத நிலை போகிறதை விட எங்களை ஒப்பு கொடுக்குவது, ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய விசுவாசம் உயிருள்ள விசுவாசம் இல்லை, நான் ஒரு ஜீவனுள்ள விசுவாசத்தோடு வாழுகிற தேவனால் தெரிந்து கொண்ட பிள்ளை என்று சொல்லக்கூடிய சாட்சி இன்னைக்கு எங்களிடத்தில் இல்லை ஆண்டவரே என்ற உண்மையாய் தன்னுடைய நிலையை ஒத்துக்கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். அவருடைய இருதயத்தை பாரும், மன்னியும், இந்த ஜீவ விசுவாசத்தை தாரும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.